அந்த ஐகளின் ஐயவள் தானா. வணக்கம். இந்த பாடலை எல்லாரும் கேட்டிருப்போம். பலருக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடலாவும் இருக்கும். இந்த பாடல்ல ஐயின்ற சொல் திருப்பி திருப்பி வந்து ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு பொருளை தரும். இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழின்னு பேரு. தமிழ்ல இது மாதிரி 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக நன்னூல் இலக்கணம் சொல்லுது. இந்த ஐயின்ற சொல்லுக்கு தலைவன், கடவுள், அழகு, வியப்பு, மென்மைன்னு பல பொருட்கள் இருக்கு. இந்த பாடல் எழுதின மதன் கார்கே அவர்கள் 3 பொருட்கள்ல இந்த ஐய கையாண்டிருப்பாரு. ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தான். ஐன்ற சொல்லுக்கு அழகுன்னு பொருள் எடுத்தா அழகுகளுக்கெல்லாம் அழகு அவள் தானா அப்படின்னும், ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா. ஐன்ற சொல்லுக்கு கடவுள்னு பொருள் எடுத்தா அந்த கடவுளோட அம்சம் இவள் தானானும், ஐயோ என தியக்கும் ஐயென வியக்கும் ஐகளுக்கெல்லாம் அவள் விடுமுறையை தந்து விட்டாள். ஐயோன்னு திகைத்தும் ஐயனு வியந்தும் எதெல்லாம் அழகுன்னு பார்த்துட்டு இருந்தோமோ அந்த ஐகளுக்கெல்லாம் அந்த அழகுகளுக்கெல்லாம் இவள் வருகையின் மூலம் விடுமுறை கொடுத்துட்டான்னு அவளோட அழக பாடலாசிரியர் ரொம்ப அருமையா வர்ணிச்சிருப்பாரு.